சி இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அகைன் ரிமைண்ட் பண்றேன். இப்போ நாம இருக்கோம்ல, நமக்கு முன்னாடி 2 தலைமுறைக்கு முன்னாடி நீங்க குழந்தைங்க எப்படி இருந்தாங்கன்னு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டா தெரியும். நிறைய குழந்தைகளோட கால் எப்படி இருக்கும்? நடக்கவே முடியாது. கால் சரியா இருக்காது. என்ன ரீசன்? போலியோ அட்டாக் ஆயிருக்கும். சி 1970s நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் வருஷம் 2 லட்சம் குழந்தைகள் அட்டாக்டு பை போலியோ அட்டாக் கேசஸ் மட்டும் வருஷம் 2 லட்சம் கேஸ். இது கூட மீசல்ஸ் ஜஸ்ட் ஒரே வருஷம் தான். பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ள இந்த குழந்தை இறந்து போயிடும். ஸோ அந்த காலத்துலலாம் ஒரு குழந்தைய ஜஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் காப்பாற்றுறது பெரிய விஷயம். இதுதான் இந்தியாவோட 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேட்டஸ். பட் இது எல்லாமே 2 தலைமுறைக்கு முன்னாடி. பட் இப்போ இந்தியாவோட ஸ்டோரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 2011 இருந்து இந்தியாவில் யாருக்குமே போலியோ அட்டாக் ஆனது கிடையாது. போலியோ ஃப்ரீ இந்தியா கேள்விப்பட்டிருப்பீங்களா? அண்ட் அடுத்த ஒரு 3 வருஷத்துல 2015 டெட்டானஸ் எலிமினேட்டட் அண்ட் ஆல்சோ மீசல்ஸோட டெத்தை 90% குறைச்சாச்சு. அப்போ இந்த டிராஸ்டிக் சேஞ்சுக்கான மெயின் ரீசன் யார்? ஒன்னே ஒன்று தான், வேக்சினேஷன். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு அம்மா வந்து குழந்தை தூக்கிட்டு பிரைமரி ஹெல்த் சென்டருக்கு போறாங்க. எதுக்கு? வேக்சின் போடுறது. இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த ஈவெண்ட்டை அப்படி ஜூம் அவுட் பண்ணி இந்தியா முழுக்க யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் வந்திருப்பாங்க? யோசிக்க முடியுதா? ஒரு வருஷத்துக்கு மட்டும் 2.5 கோடி குழந்தைங்களுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வருஷம் வேக்சின் போடுது. அதே அளவுக்கு ஒரு 3 கோடி அம்மாக்களுக்கு, பிரெக்னெண்டா இருக்கிற அம்மாக்களுக்கு வேக்சினேஷன் போடுறாங்க. சரி, லாஜிக் புரியுதா? இந்த ஒரு அம்மா பிஹெச்சி போடுறாங்க, பிரைமரி ஹெல்த் சென்டர் வராங்க, வேக்சினேஷன் போட்டுக்கிறாங்க, வீட்டுக்கு போறாங்க. பட் இந்த மாதிரி வருஷம் கோடிக்கணக்கான குழந்தைங்களுக்கு பண்ணணும்னா என்ன தேவை? ஒரு சிஸ்டம் தேவையில்ல. அப்போ இந்தியாவில் இந்த ரிசல்ட் பார்த்தோம்ல, 2011 போலியோ ஃப்ரீ, அப்புறம் டெட்டனஸ் மீசல்ஸ்லாம் பார்த்தோம்ல. இந்த ரிசல்ட்டுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சிஸ்டம் தான். அதோட பேர் என்ன? யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம், சிம்பிளா யூஏபின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ப்ரோக்ராம், இந்த ஒரே ஒரு சிஸ்டம் வருஷம் இந்தியா முழுக்க எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா அம்மாக்களுக்கும் வேக்சின் போடுறாங்க. சரி, யோசிச்சு பார்க்க முடியுதா? அந்த ஒரு அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு வேக்சின் போட வராங்கன்றது ஒரு நார்மல் ஈவெண்ட், ஒரு நார்மல் ஈவெண்ட். பட் அதே ஈவெண்ட்டை ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா அம்மாக்களும் கரெக்டான டைம்ல குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேக்சின் போட்டு சேஃபா வீட்டுக்கு வரதுன்றது ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பண்றாங்கன்னா அது எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ண முடியாது. இது எல்லாமே பார்ட் ஆஃப் யூஐபி. அப்ப இந்தியாவில் வேக்சினேஷன் போடுறது விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல, சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும்ல. ஸோ இந்த யூஐபியோட ரிசல்ட் தான் இந்த பாயிண்ட். 2014 இருந்து 2021 நம்ம ரீச் ஆகும்போது ஒரு குழந்தை பிறந்தா சைல்டு மார்டாலிட்டி சொல்லுவாங்கல்ல, ஒரு 5 வயசுக்குள்ள பிறந்த குழந்தை இறந்து போகும்ல. ஸோ இந்தியாவில் ஒரு 1000 குழந்தை பிறகுதுன்னா 5 வயசுக்குள்ளேயே ஒரு 45 குழந்தை இறந்து போயிடும். பட் 2021 ரீச் ஆகும்போது 45ல இருந்து 31 டெத்தை குறைச்சாச்சு. ஸோ ஓரளவுக்கு பார்த்தா இது விக்டரி மாதிரி தெரியும். பட் இந்த விக்டரியை ஸ்டெபிலைஸா வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன ரீசன்? டக்குன்னு வந்துடும், இன்னொரு நோய் வரும். அப்ப நீங்க ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் வேக்சின் தரது விஷயம் கிடையாது. அதை ஃப்ரீயா கேச்சு, அடுத்த ஒரு வேக்சின் போட்டு சரியா கேச்சு, டெத்தை குறைச்சிட்டே வரும். அடுத்த வருஷம் ஆகலாம், வேற நோய் வரும். அப்ப யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்? நம்ம அப்டேட் பண்ணணும். வேற எதெல்லாம் முக்கியமான நோய் அதை லிஸ்ட் பண்ணலாம். அதை லிஸ்ட் பண்ணி அது எல்லாத்துக்கும் என்ன பண்ணி ஆகணும்? குழந்தைகளை சேஃப் கார்ட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ யூஏபியில் முக்கியமான 12 டெட்லி டிசீஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த 12ல 11 இந்தியா முழுக்க ஒரே ஒரு நோய்க்கு மட்டும் எண்டமிக், சில ஊர்ல மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த லிஸ்ட்ல தான் டெட்டனஸ், மீசில்ஸ், ரோட்டா வைரஸ், கான்ஜுகேட், ஜப்பானீஸ் என்செஃபலைட்டிஸ்னு ஆல்மோஸ்ட் எல்லா டிசீஸும் குழந்தைங்களை அட்டாக் பண்ணாத மாதிரி வேக்சின் போட்டு சேவ் பண்றோம். பட் எவ்வளவுதான் வேக்சின் போட்டாலும் அகைன் ஃபிளாஷ்பேக், ரொம்ப காலமா பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வேக்சின் போட்டுருக்காங்க. பட் 2014 பார்க்கும்போது 62% குழந்தைங்க மட்டும்தான் வேக்சினேஷன்ல கவர் ஆயிருக்காங்க. யோசிக்க முடியுதா? ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம்ல, இந்த எல்லா நோய்க்குமான வேக்சினை கரெக்டாக ரெகுலராக போடணும்ல. அப்போ எல்லா டோஸும் எத்தனை குழந்தைங்களுக்கு ரீச் ஆயிருக்கு? 100ல் 62 பேருக்கு தான். அப்போ என்ன முடிவு பண்றோம்? செட் ஆகாது. நம்மளுடைய யூஐபியை இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது மெத்தடை அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் என்ன பண்ணிருந்தோம்? மாசத்துல ஒரு நாள் இல்ல வாரத்துல 2 நாள் ரொட்டீனா ஒரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போனா வரலாம் சொல்லியாச்சு. லாஜிக் புரியுதா? ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் இந்த நாளைக்கு இந்த டேட்ல எப்போனா வரலாம் சொல்லியாச்சு. அப்ப என்ன ஆகும்? சில பேர் வருவாங்க, சில பேர் மறந்துடுவாங்கல்ல. அப்ப யூஏபியோட பிலாசபி, ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்கு? பேரண்ட்ஸ் கிட்ட இல்ல. அவங்க வந்தா போட்டுக்கலாம், இல்லைன்னா நோ வேக்சின். அப்போ இதோட இம்பாக்ட் தான் அது 62%. கரெக்டா? இந்தியாவில் குழந்தைங்களை ஜஸ்ட் பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் விட்டா ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? கவர்மெண்ட் உள்ள வரும், அப்டேட் பண்ணலாம் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். மிஷன் இந்திரா தனுஷ் 2014 என்ன பண்றாங்க? வழக்கமான மெத்தட் தேவையில்ல, வேற மாதிரி பண்ணலாம். வேற மாதிரி மீன்ஸ் கேம்பெயின் பண்ணுவோம். வீட்டுக்கு போய் சர்வே எடுப்போம். மாசம் ஸ்பெஷல் ரவுண்டு போகலாம். யோசிக்க முடியுதா? வீட்டுக்கு போயிட்டு யாருக்கு வேக்சின் போடல, எந்த ஊர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேக்சினேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ அதுக்கு யார் தேவை? ஆஷா ஒர்க்கர்ஸ் தேவை, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் தேவை, பஞ்சாயத்து தேவை. ஸோ இவங்களை பயன்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். அப்போ மிஷன் இந்திரா தனுஷோட சக்சஸ் எங்க இருக்கு? அதோட பிலாசபியில் பேரண்ட்ஸ் வருவாங்க, வெயிட் பண்ணாதீங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க போங்க. ஸோ இது என்ன ஆகுது? இந்த ஐடியா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது, கவரேஜ் அதிகமாகுது. இப்போ அடுத்த அப்டேட் அகைன் வேக்சினேஷன் ப்ரோக்ராம் இன்னும் ஷார்ப் ஆக்குறாங்க. 2017 இன்டென்சிஃபைடு இந்திரா தனுஷ் மிஷன் இன்னும் டீப் ஃபோக்கஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஃபோக்கஸ் ஆன் ஹை ப்ரையாரிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ், ட்ரைபல் ஏரியாஸா இருக்கலாம், ஸ்லம்மா இருக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா எந்த குழந்தைங்க மிஸ் ஆயிருக்காங்களோ மிஸ் ஆன குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறது. ஸோ லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. யோசிக்க முடியுதா? சொல்லுங்க பார்க்கலாம். யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் ஓகே, சக்சஸ் 60% ஓகே. அடுத்த யார் வரா? மிஷன் இந்திரா தனுஷ். அப்போ என்ன ஆயிடுச்சு? 90% கவர் ஆயிடுச்சு. மிச்சம் ஒரு 10%. அப்ப என்ன பண்ணலாம்? அந்த 10% மட்டும் டீஃபோக்கஸ் பண்ணலாம், இன்டென்சிஃபைடாக பண்ணலாம். சரி, ஆக்சுவலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்,
இந்த இன்டென்சிஃபைடு வார்த்தையை இன்னொரு ஆங்கிள் பார்க்க முடியும். 2018 அம்பேத்கர் ஜெயந்தியை முன்னிட்டு கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் கொண்டு வருது, கிராம் ஸ்வராஜ் அபியான், அதாவது ஸ்பெஷல் வில்லேஜ் அவுட்ரீச் ப்ரோக்ராம். ஒவ்வொரு வில்லேஜும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுல எல்லா வீடுகளுக்கும் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடைச்சிருக்கா செக் பண்ணுங்க. ஸ்கீம் பேர் என்ன? சௌபாக்யா. ஓகே, அதே வீட்டுல சமையல்ல எல்பிஜி இருக்கா, கேஸ் செக் பண்ணுங்க. உஜ்வாலா யோஜனா அடுத்து. பட் இது எல்லாத்தோட எது முக்கியம்? வீடு முக்கியம். 3வது பாயிண்ட், ரூரல் ஹவுசிங், பிஎம் ஆவாஸ் யோஜனா. அடுத்து எல்லாருக்குமே பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, ஜன்தன் யோஜனா. 4வது, அடுத்து வில்லேஜ்ல எல்லார் வீட்லயும் இன்சூரன்ஸ் அதிகமாக்கணும், இன்சூரன்ஸ் கவரேஜ். ஸோ ஒவ்வொரு வில்லேஜா இந்த 5-6 விஷயங்கள் இருக்குல்ல, இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஒரு வில்லேஜ்னு இருக்குன்னா இந்த விஷயங்களை கிடைச்சிடணும். ஒரு வீடு இருக்கணும், கரண்ட் இருக்கணும், கேஸ் இருக்கணும், பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கணும், இன்சூரன்ஸ் இருக்கணும். பட் இது மட்டும் பத்தாது, இது கூட வேக்சினேஷன் ஆட் பண்ணிக்கலாம். யோசிக்க முடியுதா? மிஷன் இந்திரா தனுஷ் 90% சக்சஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் என்ன? கிராம் ஸ்வராஜ் அபியான் கூட லிங்க் பண்ணியாச்சு. அப்போ எல்லா வில்லேஜ்லயுமே எல்லா ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க? இந்த பேசிக் ஸ்கீம் சொல்றதுக்கு போவாங்க. அது சொல்லும் போதே இந்த ஸ்கீம் பத்தி சொல்லிடுறோம். இதை பத்தி வேக்சினேஷன். அப்ப என்ன ஆகுது? எல்லா வில்லேஜ்லயும் எல்லா வீட்லயும் வேக்சினேஷனை பத்தி டீப்பா ஆகுது, வாய்ஸ் போகுது. ஸோ யூஐபி, எம்ஐ, இன்டென்சிவ் எம்ஐ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 90% மேலே கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ரொம்ப முக்கியமான சேலஞ்சஸ் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? சேம். சில ஃபேமிலி என்ன ஆகும்? மைக்ரேஷன் ஆவாங்க, வீடு மாற்றுவாங்க, வேற ஊருக்கு போவாங்க. அப்போ அவங்கள ட்ராக் பண்ணுறது கஷ்டமா இருக்கு. அண்ட் வழக்கம் போல எவ்வளோதான் சொன்னாலும் அந்த அவேர்னஸ் கடைசி வரைக்கும் ரீச் ஆகல. லோ அவேர்னஸ். அப்படியே ரீச் ஆனாலும் ஊசி போடுறதுக்கு தயங்குறாங்க, வேக்சின் ரெசிஸ்டன்சி. அப்போ இந்த 3 ப்ராப்ளம்னால யூஏபியை வேக்சினேஷனை 100% சக்ஸஸ் ஆக்க முடியல. அப்போ இந்த சேலஞ்ச் எப்படி சரி பண்ணலாம்? கவர்மெண்ட் அடுத்த லெவல் யோசிக்குது. நம்ம ஸ்கூல்ல டீச்சர் பண்ணுவாங்கல்ல, என்ன பண்ணுவாங்க? யாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? டெய்லி அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. அதில் எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வரலையோ அவங்கள மார்க் பண்ணி அவங்க ஃபோன் பண்ணுவாங்கல்ல, சேம் லைக் தட். ஸோ யாருக்கு இது வரைக்கும் ஒரு டோஸ் கூட போகல, 0, அவங்கள பிடிக்கலாம். 0 டோஸ் அவுட்ரீச். 0 டோஸ் அவுட்ரீச்சோட மெயின் டார்கெட் யாரு? அன்வேக்சினேட்டட் சைல்டு. இது வரைக்கும் வேக்சினே போடாம ஏமாற்றிருந்த குழந்தைகள். ஸோ என்ன பண்ணியாச்சு? இந்த மெக்கானிசத்தால ஓரளவுக்கு அந்த குழந்தைகளை பிடிச்சாச்சு, வேக்சின் போட்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் லெவல். பட் அடுத்து என்ன பண்ணியாகணும்? ஸோ குழந்தைங்களை கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கண்டுபிடிச்சு வேக்சின் போட்டாச்சு. அடுத்த லெவல் உங்களை ட்ராக் பண்ணுமா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இவங்க ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறாங்க, ஊர் மாறிட்டே இருக்காங்க. என்ன பண்ணலாம்? டிஜிட்டல் ட்ராக்கிங் பண்ணலாம். ஸோ யாருக்கெல்லாம் வேக்சின் போடுறோமோ ஆப்ல என்ன பண்ணலாம்? அப்டேட் பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த வேக்சின் எப்போ போடணுமோ ரிமைண்ட் பண்ணிக்கலாம், மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஓகேல? என்ன பண்றோம்? கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறோம், வேக்சின் போட்டாச்சு, அடுத்த ரவுண்டுக்கு வரணும். அது என்ன பண்றோம்? ட்ராக் பண்ணி மெசேஜ் அனுப்பியாச்சு. அடுத்த சேலஞ்ச், இந்த குழந்தைங்க எங்க இருப்பாங்க? டவுன்ல இருப்பாங்க, ஏதோ ஒரு வில்லேஜ்ல இருப்பாங்கல்ல. அப்ப கஷ்டப்பட்டு கூட்டு வந்துட்டு அந்த ஊசி போடுறோம்ல, இந்த வேக்சின், அது குவாலிட்டி இல்லைனா வாட் இஸ் குவாலிட்டி ஹியர்? மோஸ்ட்லி வேக்சின் என்ன பண்ணணும்? நீங்க பார்த்துருப்பீங்க, கோல்டு ஸ்டோரேஜ் வச்சிருக்கணும். அப்ப கோல்டு ஸ்டோரேஜ்ல இருந்து ஒரு சிட்டில இருந்து ஒரு வில்லேஜுக்கு வரும்போது அந்த கோல்டு சப்ளைஷன் இருக்குமா? லிங்க் பண்ணுறதுல ஐஸ் லைன் ரெஃப்ரிஜரேட்டர் இருக்குமா? அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கடைசியா ஒரே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா இந்த ஃபுல் உழைப்பு வேஸ்ட் இல்லை, யோசிக்க முடியுதுல. ஸோ இந்த 3 விஷயத்தையும் இப்போ கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸ்மார்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஃபியூச்சர். ஸோ 0 டோஸ் அவுட்ரீச், டிஜிட்டல் ட்ராக்கிங், பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அகைன் சொல்லுங்க பார்க்கலாம், எங்க ஆரம்பிச்சோம்? யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம். ஓகே, அது கூட என்ன பண்றோம்? அடுத்தடுத்து நிறைய நியூ வேக்சின்ஸை லிஸ்ட் ஆட் பண்றோம். அடுத்து கவரேஜ்க்காக மிஷன் இந்திரா தனுஷ், எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக இன்டென்சிவ் மிஷன் இந்திரா தனுஷ். ஸோ இது எல்லாமே என்னது? கவர்மெண்டோட ப்ரோக்ராம்ஸ் தானே. நமக்கு தெரியும்ல, எப்போதுமே இந்தியாவில் இந்த ஸ்கீம்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அதிகமாக இருக்கும். பட் இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே உண்மையாவே ரிசல்ட் கொடுத்துச்சா? இந்த ப்ரோக்ராமோட ரியாலிட்டி எப்படி இருக்கு? அதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். 2011 இருந்து இந்தியா போலியோ ஃப்ரீயா. ஸோ போலியோ ஒழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்? டெட்டானஸ், யாஸ், இந்த நோய்கள் இருந்து என்ன பண்றோம்? இந்தியா ஃப்ரீ ஆகுது. பட் கொஞ்சம் ஃப்ரீ ஆனவொடனே அடுத்த பெரிய சேலஞ்ச் மீசல்ஸ், ருபெலா. அது என்ன பண்றோம்? அகைன் ஒரு பெரிய வேக்சின் ட்ரைவ். 2017 இருந்து 2019 அகைன் ஒரு பெரிய வேக்சின் ட்ரைவ். இந்தியாவோட யூஐபியில் ருபெலா வேக்சின் ஆட் பண்றோம். ஜஸ்ட் 2 வருஷத்துல இந்தியாவில் 34 கோடி குழந்தைங்களுக்கு ருபெலா வேக்சின் போடுறோம். ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் சைல்டு ஹெல்த் கேம்பெயின் இன் தி ஹிஸ்டரி. ஸோ ஃபுல்லாக ப்ராக்ரஸிவா. பட் அடுத்து என்னாகுது? ஒரு பெரிய டவுன்ஃபால். ரீசன் எல்லாருக்கும் தெரிஞ்சது, கோவிட். என்ன பண்ணுது? நம்ம நார்மல் லைஃப் ரொட்டீன் என்ன பண்ணுது? ஸ்பாயில் பண்ணிச்சுல, யோசிக்க முடியல. வழக்கமாக போடுற இந்த வேக்சினேஷன் ரொட்டீன் இருக்குல்ல, ரொட்டீன் என்ன ஆகுது? டிஸ்டர்ப் ஆகுது. அப்போ ரொட்டீன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னா அகைன் என்ன ஆகும்? எல்லா நோயும் மறுபடியும் வரும்ல. மீசல்ஸ் அவுட் பிரேக். ஜஸ்ட் 2 வருஷம், 2022-24 யாருக்கெல்லாம் வேக்சின் கிடைக்கலையோ எல்லாருக்கும் வந்துருச்சு மீசல்ஸ். அப்போ அகைன் இன்டென்சிஃபைடு மிஷன் இந்திரா தனுஷ் 5.0 2023 0 மீசல்ஸ் கேம்பெயின். இப்போ ரீசெண்டாக 2025. ஸோ இந்த எல்லா இனிஷியேட்டிவாலையும் மறுபடியும் 95% மறுபடியும் நேஷனல் லெவலில் கவரேஜ் பண்ணிடலாம். பட் 100% இந்த வருஷம் கவரேஜ் இருந்தாலும் இந்த ஒர்க் என்ன கிடையாது? ஸ்டார்டே கிடையாதுல்ல. வருஷம் குழந்தைங்க பிறப்பாங்க, எல்லா வருஷமும் குழந்தைங்க வந்துட்டே இருப்பாங்க. ஸோ வேக்சினேஷன் இஸ் தி டைனமிக் ஒர்க் தானே. அப்போ ஃபியூச்சரில் பாப்புலேஷன் அதிகமாகும், இன்னும் ட்ராக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணியாகணும்? இந்தியாவோட இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமை அடுத்த லெவல் கொண்டு போகணும்ல. அடுத்த லெவல் மீன்ஸ் டெக்னாலஜி இன்டெகிரேஷன். டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்?
நம்ம ஸ்ட்ராங் ஆக்கணும்ல. யோசிக்க முடியுதா? வாட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? இந்த கோல்டு செயின் பார்த்தோம்ல, கோல்டு செயின் சிஸ்டம். பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன். இந்த மிஷனோட மெயின் எய்ம் என்னது? எல்லா வேக்சினும் சேஃபா இருக்கான்னு பார்த்துப்பாங்க. வாட் இஸ் சேஃப்? இந்த குழந்தைக்கு போடுற வரைக்கும் அந்த வேக்சின் வந்து கோல்டா இருக்கா, கோல்ட் சோல்ஜர் இருக்கா, எல்லா வில்லேஜும் கரெக்டாக போக முடியுதா? ஸோ சேஃபா கொண்டு வந்து போட்டாச்சு. பட் அது மட்டும் பத்தாது. அடுத்த லெவல், இந்த குழந்தைய ட்ராக் பண்ணுமா? யூவின் பிளாட்ஃபார்ம். எப்படி கோவிட் வேக்சினை ஒரு ஆப்ல ட்ராக் பண்ணுமோ, இது எல்லா வேக்சினுக்குமே. ஸோ கோவிட் வேக்சினை ட்ராக் பண்ணதுல பயங்கரமான சக்சஸ். என்ன பண்ணலாம்? அதே மாதிரி ட்ராக்கிங் ஃபெசிலிட்டியை எல்லாத்துக்கும் போடலாம். யூவின். ஸோ டிஜிட்டல் வேக்சினேஷன் ரெக்கார்ட் தானே. ஸோ இதோட மெயின் பாசிட்டிவ் என்ன? ஈவன் நீங்க மைக்ரேட்டரி ஃபேமிலியா இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், உங்களால அந்த ஊர்ல உங்களுடைய வேக்சினேஷன் டேட்டாவை பார்த்துக்க முடியும். அப்போ அடுத்த பாயிண்ட், உங்களை ட்ராக் பண்ணியாச்சு, மெடிசனை சேஃபாக போட்டாச்சு, இதெல்லாம் ஓகே தான். பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெக்கானிசம் ஸ்ட்ராங் பண்ணணும். அதாவது இப்போ நாமளே கரெக்டாக வந்தாலும் வேக்சின் இருக்கணும்ல. ஸோ வேக்சின் கிடைக்குதா? அப்படி கிடைக்கிற வேக்சின் வந்து சேஃபாக இருக்கா? அதாவது வேக்சினேஷன் சக்ஸஸ் ஆகணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய டெக்னாலஜியை ஆட் பண்ணணும். எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். அந்த பேர்ல இருக்குல்ல, எலக்ட்ரானிக் ஆன்லைன்ல வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். எவ்வளோ வேக்சின் இப்போ இருக்கு, எவ்வளோ ஸ்டாக் இப்போ இருக்கு, அதை ட்ராக் பண்ணுறது. யோசிக்க முடியுதா? அந்த ஊருக்கு வேக்சின் போகணும், ஸ்டாக் இருக்கா செக் பண்ணிக்கலாம். அடுத்து முக்கியமானது, வேக்சின் இருக்கு, குவாலிட்டியா இருக்கணும். நேஷனல் கோல்டு செயின் MIS. அடுத்த டெக்னாலஜி இது என்ன பண்ணும்? எல்லா வேக்சினும் எந்த ஃப்ரிட்ஜில் இருக்கு, ட்ராக்ஸ் தி ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஆல்சோ அதோட டிரான்ஸ்போர்ட்டை ட்ராக் பண்ண முடியும். ரெண்டாவது டெக்னாலஜி என்ன ஆகுது? ஸ்டாக் பார்த்துக்கலாம், அந்த ஸ்டாக் எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம், அது ட்ராக் பார்த்துக்கலாம். ப்ளஸ் உனக்கு போடுற வேக்சின்ல சைடு எஃபெக்ட் வருமா? SAFEVAC. அது சேஃப் வேக்சின். ஸோ அந்த டெக் என்ன பண்ணுது? சைடு எஃபெக்டை செக் பண்ணி அப்டேட் பண்ணுது. கரெக்டா? அப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வேக்சின் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கூட நிறைய டெக்னாலஜி ரியல் டைம் என்ன பண்ணிருக்கு, நம்மள சேஃபா மானிட்டர் பண்ணிருக்கு. திஸ் இஸ் தி ரியல் சக்சஸ் ஆஃப் இந்தியாஸ் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? கோவிட் தானே. ஸோ கோவிட் டைம்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு என்ன பண்றோம்? ஒரு 200 கோடி வேக்சினேஷன் போடுறோம், 220 கோடி டோஸ் போடுறோம். யோசிக்க முடியுதா? ஃபர்ஸ்ட் டோஸ்ல 97% மக்களுக்கு ஃபர்ஸ்ட் டோஸ் கிடைச்சிருது, 90% மக்களுக்கு செகண்ட் டோஸும் கிடைச்சிருது. எப்போ? ஜஸ்ட் 2 வருஷத்துல 2021 ஜனவரில இருந்து 2023 ஜனவரிக்குள்ள 220 கோடி டோஸும் போட்டு முடிச்சாச்சு, 2 டோஸும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ திஸ் இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டிரைவ், வேக்சினேஷன் டிரைவ். அண்ட் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், வேக்சின் போட ரெடி, வேக்சின் வந்துருச்சு, சேஃபா இருக்கு, சைட் எஃபெக்ட் இல்லை. அடுத்த பாயிண்ட், எல்லா டைமுமே இந்தியன்ஸ்க்கு இந்த வேக்சின் கிடைக்குமா? கிடைக்கணும்னு என்ன பண்ணணும்? இந்த வேக்சினை இந்தியாக்குள்ளே ப்ரொடியூஸ் பண்ணணும், டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங். ஸோ வேக்சின் மைத்ரி இனிஷியேட்டிவ். இந்த பாயிண்ட் நான் எப்போ சொல்றேன்? இந்தியா வேக்சினை டொமஸ்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க? எந்த கண்ட்ரியில் புவர் கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி என்ன பண்றாங்க? ஷேர் பண்றோம். அதாவது மேக் இன் இந்தியாவிலே வேக்சினை ப்ரொடியூஸ் பண்றதும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ன பண்றோம்? டொமஸ்டிக்காக மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு எடுத்துக்கிட்டு எந்த கண்ட்ரீஸ்ல போர் கண்ட்ரீஸோ அந்த கண்ட்ரீஸ்க்கு நாம வேக்சின் தரும். வாட் இஸ் கன்க்ளூஷன்? இந்தியா இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம்ல இட் பிகம்ஸ் தி லீடர். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் 2024 குளோபல் லெவல்ல மீசல்ஸ் அண்ட் ரூபெல்லா சாம்பியன் அவார்டு 2024 இந்தியா கிடைக்குது. எதுக்கு? இட்ஸ் அச்சீவ்மெண்ட் நாட் ஒன்லி இன் இந்தியா பட் ஆல்சோ அக்ராஸ் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ ஓரளவுக்கு சப்ளை செயின், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், மக்கள் வராங்க, பப்ளிக் ட்ரஸ்ட், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் சில சேலஞ்சஸ் இருக்கு. நோயை கட்டுப்படுத்த முடியல. ஸோ டிசீஸ் சர்வேலன்ஸ் மெக்கானிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். பிளஸ் வேக்சினை பத்தி தப்பா பேசுவாங்களே, அந்த ஆன்டி வேக்சின் ரூமரை அண்ட் கடைசியா ஒன் ஹெல்த் சிஸ்டம் which மீன்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் கிடையாது. ஃபியூச்சர் பேண்டமிக் வராம இருக்கணும்னா we have to keep not only the human beings healthy but also animals plus environment. இந்த 3 பேருமே ஹெல்த்தியா இருந்தால் தான் பேண்டமிக்கை வராம தடுக்க முடியும்.